ஒரே ஒரு வார்த்தை, பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் குணமடைவான் என்று 100க்கு அதிபதியாக இருந்த ஒருவன் மரண வியாதிப்பட்டு இருந்த தனது வேலைக்காரனை சுகமாக்கும்படி இயேசுவிடம் ஆள் அனுப்பி சொல்லியதை நாம் லூக்கா 7:7 வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த 100க்கு அதிபதிக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்கள். இயேசுவின் மேலும் இயேசுவுடைய வார்த்தைகளின் மேலும். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்றார், நான் உம்மிடம் வர தகுதியற்றவன், அதே போல நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன் என்று தன்னைத்தானே மிகவும் தாழ்த்தி ஆண்டவரிடம் பணிந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். இதனால் நடந்தது என்ன? ஆண்டவர் வேலைக்காரனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இதே போல்தான் இந்த 100க்கு அதிபதியைப் போல நாமும் ஆண்டவரிடம் சொல்லுவோம், அப்பா, இதோ நீர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளும் ஓடிப்போகும், எனக்கு துன்பத்தை கொண்டு வரக்கூடிய வியாதிகள் அனைத்தும் நீங்கும், வீட்டில் உள்ள சண்டை சச்சரவுகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும், பண கஷ்டம் ஓடி போய்விடும். அன்பின் தேவனே, நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று ஆண்டவருடைய வார்த்தை மேல் நாம் நம்பிக்கை வைத்து கேட்டோம் என்றால் நிச்சயம் நமது விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எவ்வாறு அந்த இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவரை புகழ்ந்தாரோ, அதே போல நமது விசுவாசத்தை பார்த்து நிச்சயம் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுவார், இவர்களைப் போல இந்த பங்கில், இந்த சர்ச்சில், இந்த வட்டாரத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் யாரையும் நான் கண்டதில்லை என்று நம்மை புகழ்ந்து ஆண்டவர் பேசுவார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டுவிட்டு காணாதவர் போல போகின்றவர் நம் ஆண்டவர் அல்ல. நிச்சயம் நமக்கு அற்புதத்தை செய்யக்கூடியவர். ஆம், அந்த அற்புதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். ஏனென்றால் யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று. ஆம், அன்று இயேசு என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செய்தாரோ அதே அற்புதங்களை அவராக இருக்கக்கூடிய அவரது வார்த்தைகளும் இப்பொழுது நமக்கு செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. மருந்துகள் கொடுத்துதான் எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துதான் எனது பிரச்சனைகள் தீர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், எனது பகைவர்கள் அடங்கி ஒடுங்கி விடுவார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், எனது வியாதி குணம் அடையும். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், சண்டை சச்சரவுகள் தீர்ந்து விடும் என்று நாம் நம்பி ஆண்டவருடைய இறை வார்த்தைகளில் நாம் நம்பிக்கை வைத்து நாம் செயல்பட்டோம் என்றால் நிச்சயம் நாம் காண்பது வெற்றி தானே தவிர ஒரு நாளும் ஒரு தோல்வியை நான் சந்திக்க போவதில்லை. இதுதான் இந்த லூக்கா 7:7 நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். அதனால் இன்றே ஒரு முடிவை எடுப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அந்த பிரச்சனையை குறித்து கலங்காமல், ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா, இந்த மலை போல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம். நிச்சயம் ஜெயம் எடுப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே இறைவா, இந்த நேரத்தில் நான் எனது பிரச்சனைகளை எல்லாம் உமது பாதத்தின் அடியில் நான் சமர்ப்பிக்கின்றேன். உமது வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆம் ராஜா, உமது வார்த்தைகள் உயிரை எடுக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல, உயிரை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். லாசருவே வெளியே வா என்று இறந்தவனுக்கு உயிரை கொடுத்த வார்த்தைகள் உமது வார்த்தைகள். உமது வார்த்தைகளினால் அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் உமக்கு முன்பாக நான் எடுத்து வைக்கின்றேன். நீர்தாமே செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை நான் செலுத்துகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.